ப்ரோ என்ன இதை பிடிச்சி சாப்பிட்டு இருக்கியா? என்னப்பா இல்ல ஊசி போட்டு பழக்க வச்சிருப்பாங்க, ரெட் கலர்ல ஊசிலாம் போடுவாங்களா? இந்த கையில வச்சுக்கிட்டு உனக்கு மட்டும் சொல்ல வரல, உங்களுக்கும் தான். எவனோ ஒருத்த பண்ண தப்புக்காக ஒட்டு மொத்தமா அந்த தர்பூசணி பழமே சாப்பிடக்கூடாதுங்கிற லெவலுக்கு முடிவு பண்றீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு முட்டாளா இருக்கீங்களா, இல்லன்னா உங்களை முட்டாளா மாத்தி வச்சிருக்காங்களா? எவனோ ஒருத்த எங்கேயோ ஃபேக்டரியில உருவாக்குற கூல் ட்ரிங்க்ஸை நம்பி குடிக்கிற நாம நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் விளைய நம்ம விவசாயி விளைய வச்ச இந்த தர்பூசணியை நம்பி சாப்பிட மாட்டோமா என்ன? அப்படியே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்ன ஒரு டிஷ்யூ, ஒரு ஒயிட் டிஷ்யூ எடுத்துக்கோங்க. ஒயிட் டிஷ்யூ எடுத்துட்டு இதுல லைட்டா தேய்ச்சிட்டு அது நீங்க தண்ணியில போய் லைட்டா அலசும் போது அந்த ரெட் போயிருச்சு அப்படின்னா இது பியூர் நேச்சுரல்ங்க. அப்படியே அந்த ரெட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபுல்லி கெமிக்கலுங்க. அதை நீங்க சாப்பிட வேண்டாம். வீட்டுல வாங்கி வச்சு டெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. இதுல என்னெல்லாம் நன்மை இருக்கு, நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த வறட்சி வந்து குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் குறைக்குது. இதை முடக்கிறது மூலியமா யாருக்கு லாபம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னா நஷ்டப்படுறதோ கஷ்டப்படுறதோ நம்ம விவசாயி தான். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற இன்ஸ்டா இன்ஃபுளுசருக்கு நான் நேரடியாவே ஒரு சவால் விடுறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ஏன் ஊக்கப்படுத்த மாட்டேங்க? விவசாயிகளோட பொருளை சாப்பிடாம விட்டுறாங்களே, இதை நீங்க ஊக்கப்படுத்தி நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டாமா? உங்ககிட்ட தான் கேட்க, யாரோ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கோ நீங்க இன்ஃபுளுன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ற நீங்க நம்ம ஊர்ல நம்ம விவசாயி பண்ண இந்த பொருளுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ண என்ன, இதை ஊக்கப்படுத்தினா என்ன? இது ஒரு நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது நிறைய பேருக்கு போய் சேரணும். நீங்க லைக் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சே ஆகணும்.